அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் தனுசு ராசி போராட நட்சத்திர அன்பர்களுக்கு சனி வக்கர பெயர்ச்சி பலன்கள் காண்போம். வாக்கிய பஞ்சாங்கப்படி 2024ஆம் வருடம் ஜூன் மாதம் 19ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி வரை ஒரு 4.5 மாத காலம், ஒரு 140 நாட்களுக்கு 3 நட்சத்திர பாகை பின்னோக்கி சஞ்சாரம் செய்ய போகிறார். இந்த ஆண்டு கும்பராசியிலேருந்து மகர ராசிக்கெலாம் வரமாட்டார். கும்பராசியிலேயே ராகு பகவானுடைய சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து 2ஆம் பாதம் 1ஆம் பாதம் வரை பின்னோக்கி வருகிறார். தற்போது சனி பகவான் வர்க்கோத்தம நிலையில் இருக்கிறார். கும்பராசியில் சனி நவாம்ச கட்டத்தில் கும்பத்திலிருந்து மகரம் தனுசு வரை பின்னோக்கி வரப்போகிறார். தமிழ் வருடப்படி குரோதி வருஷம் ஆனி மாதம் 5ஆம் தேதி முதல் ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி வரை வக்கர சனி பெயர்ச்சியின் மூலம் போராட நட்சத்திர அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. போராட நட்சத்திரம் தனுசு ராசியில் 2வது நட்சத்திரமாக முழு 4 பாதங்கள் அமர்ந்திருக்கிறது. 2023ஆம் வருடம் டிசம்பர் மாதம் முதல் தனுசு ராசிக்கு 7.5 நாட்டு சனி முடிந்து சனி பகவான் 3வது வீட்டிலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். கோச்சாரத்திலே 3, 6, 11ஆம் வீடுகளில் சனி பகவான் வரும்போது தன்னுடைய சுய முயற்சியால், சுய சம்பாதியத்தால் வீடு, நிலம், மனை, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. அதாவது தன்னுடைய சுய சம்பாதியத்தால், சுய உழைப்பால் வீடு, மனை, நிலம், வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. போராட நட்சத்திர அன்பர்கள் புரிந்து கொள்ளுங்கள். 7.5 நாட்டு சனி முடிந்தோம், என் வாழ்க்கையில் கஷ்டம் இருக்குது, அதிலிருந்து மீளவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் பல பேர். போராட நட்சத்திரத்தில் என்று பிறந்தேன அன்று முதலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் உண்டு. போராட நட்சத்திர அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் போராடி பின்வந்து மகிழ்ச்சியை அனுபவிக்கக்கூடிய நிலை உங்களுக்கு உண்டு. உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல திசாபுத்தியில் நடக்காத போது பாதக பலன் நடந்து கொண்டு தான் இருக்கும். சுய ஜாதகத்தில் சனிச்செவ்வாய் கூட்டணி என்றால் அந்த ஜாதகன் வாழ்நாள் முழுவதும் ஏதோ ஒரு வழியில் தொந்தரவுகள் வந்து கொண்டு தான் இருக்கும். அதே மாதிரி செவ்வாய் சுக்கிரன் கூட்டணி என்றால் அந்த ஜாதகனுக்கும் ஏதோ ஒரு வழியில் தொந்தரவுகள் வந்து கொண்டே இருக்கும். இதெல்லாம் வாழ்நாள் முழுவதும் தொந்தரவு படக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்கிறது. கோச்சாரத்தில் தனுசு ராசி போராட நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கிறது. சனி பகவான் பின்னோக்கி 3 நட்சத்திர பாகை வரும்போது சனி பகவானுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்த ராகு ஆனி மாதம் முதல் சனி பகவான் நட்சத்திரமான உத்திரட்டாதி 4ஆம் பாதத்திற்கு பெயர்ச்சியாகிறார். அதாவது தனுசு ராசிக்கு சுகஸ்தானமான 4வது வீட்டிலே சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகுவும், ராகு நட்சத்திரத்தில் சனியும் நட்சத்திர பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கும்போது இப்போ உங்களுக்கு எல்லாம் சாத்தியமாகும். தைரியமாக எந்த ஒரு காரியத்தையும் முயற்சி செய்யலாம். தைரியமாக முயற்சி செய்யும்போது உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டு. தம்பி தங்கை உடன்பிறந்தவர்களிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும். தம்பி தங்கை உடன்பிறந்தவர்களுக்கு சுபகாரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் இதுவரை பண கஷ்டம், மன கஷ்டம், தொந்தரவு இருந்ததெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தைரிய வீரியஸ்தானாதிபதி பின்னோக்கி வரும்போது காரிய வெற்றி, இடம் மாற்றம் போராட நட்சத்திரக்காரர்கள் எதிர்பார்க்கலாம். வெளியூர் வெளிநாடு சார்ந்த வேலை தொழில் தேடிக்கொண்டிருப்பவர்கள் ஆனி மாதம் 5ஆம் தேதி முதல் முயற்சி செய்யுங்க. உங்களுக்கு வெளிநாடு வேலை கிடைக்கும். உடலில் நோய் நொடி தொந்தரவு, மருத்துவ செலவு, தீராத கஷ்டம் இருந்துச்சுன்னா தீர்வதற்கான வாய்ப்பு உண்டு. பூமி, நிலபுல சொத்துக்கள் வழியாக வழக்கு, வில்லங்கம், கோர்ட்டு கேஸு, தீராத பிரச்சனை இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீரக்கூடிய வாய்ப்பு உண்டு. கடன் பழைய பாக்கி இருந்துச்சுன்னா அதெல்லாம் கட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தனுசு ராசி போராட நட்சத்திர அன்பர்களுக்கு கோச்சாரத்திலே 3வது வீட்டிலே சனி பகவான் இன்னொரு 2 ஆண்டு காலம் வாக்கிய பஞ்சாங்கப்படி சஞ்சாரம் செய்வார். வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. கடந்த காலம் வாக்கு கொடுத்து
நீங்கள் வந்து மற்றவர்களிடம் வாக்கு கொடுத்து பொய்யா போயிருந்திருக்கும். சனி பகவான் பின்னோக்கி வரும்போது அந்த கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நிலை எதிர்வரக்கூடிய 4.5 மாத காலம் தனுசு ராசி போராட நட்சத்திர அன்பர்களுக்கு உண்டு. வக்கர சனியின் உக்கர பார்வை பலன். சனி பகவானுக்கு 3 பார்வைகள் உண்டு. அந்த 3 வீடுகள் வழி வக்கர சனி பகவான் பார்வை கொஞ்சம் தன்மையாக நன்மைகளை கொடுக்க போகிறது. இதுவரை நல்லா தான் இருந்தேன், என் வாழ்க்கையில் நல்ல வேலை நல்ல சம்பாத்தியம் நல்லா தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வக்கர சனி பகவானுடைய உக்கர பார்வை கொஞ்சம் சங்கடங்களை கொடுக்கலாம். இதுவரை கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறேன், தொழில் வேலை ஜீவனம் நன்றாகவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வக்கர சனி பகவானுடைய உக்கர பார்வை பலன் சங்கடங்கள் தீர்த்து ஒரு நல்ல நிலையை காட்டப் போகிறது. தனுசு ராசி போராட நட்சத்திர அன்பர்களுக்கு சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது சனி பகவானுடைய 3ஆம் பார்வை பூர்வ புண்ணியஸ்தானமான 5வது வீட்டின் மேல் விழுகிறது. 4ஆம் இடமான சுகஸ்தானத்தின் மேல் விழுகிறது. தாயார், தாய் வழி உறவுகள், படிப்பில் தடை ஏற்பட்டவர்கள் சில மாற்றங்களை சந்திக்கலாம். 5வது வீட்டை சனி பகவான் பார்வை செய்யும்போது புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு. பூர்வீக சொத்துக்களை விட்டு வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த வேலை தொழிலுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த 140 நாட்கள் முயற்சி செய்யலாம், வெளிநாடு வேலை கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் ஏற்பட்ட வழக்கு வெள்ளங்க சட்ட சிக்கல் நீங்கும். தந்தை காலத்திற்கு பிறகு பாகப்பிரிவினை செய்யக்கூடியவர்கள் பூர்வீக சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்யலாம். குடும்பஸ்தானத்திற்கும் 3வது வீட்டிற்கும் அதிபதியான சனி பகவான் வந்து வக்கரகதியில் பின்னோக்கி இருந்து 5வது வீட்டை பார்வை செய்யும்போது பூர்வ புண்ணிய பலம் உண்டு. உங்களுடைய எண்ணங்களும் ஆசைகளும் நிறைவேறும். காதல் திருமணம் சில பேருக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வக்கர சனி பகவானுடைய 7ஆம் பார்வை பாக்கியத்திற்கும் அஷ்டமத்திற்கு விழுகிறது. நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும். பழைய பாக்கி பழைய கடன் கொடுத்து அடைப்பதற்கான வாய்ப்புண்டு. அஷ்டமத்தை வக்கர சனி பகவான் பார்வை செய்யும்போது அசிங்கமான கெட்ட பெயர் நீங்கும். பாக்கியத்தை வக்கர சனி பகவான் பார்வை செய்யும்போது தந்தைக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். தந்தை வழியில் உங்களுக்கு ஆதரவு உண்டு. சித்தப்பா பெரியப்பா பங்காளிகளிடம் ஓரளவு சுமூக நிலை போராட நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. வக்கர சனி பகவானுடைய 10ஆம் பார்வை விரயத்தையும் லாபத்தையும் பார்வை செய்கிறது. விரயச் செலவு தண்டச் செலவுகள்லாம் குறையும். அயல்நாடு பயணம் வெளிநாடு பயணம் போராட நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. சுப செலவுகள் ஏற்படும். குடும்பத்தில் வந்து கல்யாண காரியங்கள் அல்லது வீடு கட்டுறது, புதிய வண்டி வாகனங்கள் வாங்கிறது, இந்த மாதிரி சுப செலவுகள் இந்த 4.5 மாத காலம் போராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும். சுப செலவு ஏற்பட்டாலும் உங்களுடைய கையிருப்பு குறையும். வீடு கட்டினா கையிருப்பு குறையும். புதிய வண்டி வாகனங்கள் வாங்கும்போது கையிருப்பு குறையும். பணம் செலவு பண்ணால் தான் நம்ம எதிர்கால முன்னேற்றத்திற்கு நம்முடைய வசதி வாய்ப்புகளை பெருக்க முடியும். சுப செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு. 11வது வீட்டை வக்கர சனி பகவான் பார்வை செய்யும்போது உபஜெயஸ்தானம் பலமாக இருக்கிறது. மூத்த அண்ணன் அக்கா உடன் பிறந்தவர்கள் வழி நன்மைகள் உண்டு. நீங்கள் நினைச்ச எண்ணங்கள் ஆசைகள் வெற்றி அடையும். உபஜெயஸ்தானம் வெற்றி ஸ்தானம் பலமாக இருந்தாலே நாம் நினச்ச காரியம் எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றி பெற்று விடலாம். பேராசைப்படும் போது பெரிய நஷ்டமும் ஏற்பட்டுவிடும். பெரிய அளவு போராட நட்சத்திரக்காரர்கள் சனி வக்கர காலத்தில் பின்னோக்கி வரும்போது பண விஷயங்களில் பேராசைப்படாதீங்க. உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை எதிர்பாருங்க. நாம் வந்து எந்த அளவுக்கு கடினமாக உழைக்கிறோமோ அந்த அளவு சனி பகவான் 3 மடங்காக லாபங்களை கொடுப்பார். உழைக்காமல் நோகாமல் நாம் வந்து பேராசைப்பட்டோம்னா கையில் இருப்பதும் இல்லாமல் போயிடும். போராட நட்சத்திரக்காரர்கள் அறிந்து புரிந்து செயல்படுங்க. தனுசு ராசியின் அதிபதி குரு 6வது வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார். பகை கடன் நோய். தனுசு ராசிக்கு 6வது வீட்டிலே குரு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது பெரியோர்களுக்கு வயதானவர்களுக்கு ஒரு நேரம் உணவு தானம் கொடுங்க. அவங்க வந்து வயிறார சாப்பிட்டாங்கன்னா
உங்களுக்கு வயிற்றில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். குருபகான் கோச்சாரத்தில் 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வரும். பகை, போட்டி, பொறாமை இதெல்லாம் ஏற்படும். வேலை சார்ந்து, தொழில் சார்ந்து சில மாற்றங்கள் ஏற்படும். துக்கமாகவே இருக்குது, துயரமாகவே இருக்குது, எதையும் முயற்சி செஞ்சால் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். முடியாதவர்களுக்கு, பெரியோர்களுக்கு ஒரு நேரம் வயிறார உணவு வாங்கி கொடுங்க. தனுசு ராசி போராட நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் ஏற்படக்கூடிய தொந்தரவு நீங்கும். தனுசு ராசிக்கும் 4ஆம் வீட்டிற்கும் அதிபதியான குரு 6ஆவது வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது குரு பகவானால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளும் போராட நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.